ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஜெல் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கும் நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது. ஒரே ஜெல் நம்ம 2 விதமாக பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஜெல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீட் அண்ட் ரோஸ்மெரி வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது நமக்கு ஹேருக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. இந்த ஜெல்லோட பெனிஃபிட்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 300 ml டிஎம் வாட்டர், 300 கிராமுக்கு நான் டிஎம் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மெஷர் பண்ணி 300-350 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் இதில் ஃப்ளாக்ஸீட் தான் எடுத்துக்க போகிறேன். ஃப்ளாக்ஸீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இதில் ஒரு 15 கிராம்ஸ்க்கு நான் ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கிறேன். கரெக்டாக 15 கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஹேருக்கு. நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கு. ஏன்னா இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணும். நிறைய பெனிஃபிட்ஸ் ஃப்ளாக்ஸீடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் பாருங்கள், ரோஸ்மெரி இதுதான் லீஃப். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ட்ரை இதுவும் கிடைக்கும். இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அதில் ஒரு 5 கிராம்ஸ்க்கு மட்டும் நான் ரோஸ்மெரி லீஃப் எடுத்துக்கிறேன். இதுவும் நம்மளோட ஹேரை நல்லாவே க்ரோத் ஆகிறக்கும், இந்த ஹேர் டேமேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும், ஹேரை நல்லா ஷைனாக வைக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹேரை நல்லா ஷைனாக வைக்கும். டேண்ட்ரஃப்லேருந்து நமக்கு ரோஸ்மெரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் ஆன்டி ஃபங்கல் அண்டு ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்குது. நம்ம ஸ்கேல்ஃபில் ஏதாவது இச்சிங் இருந்தாலும் அது க்யூர் பண்ணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கணும். நல்லா அந்த ஃப்ளாக்ஸீடில் இருக்கிற அந்த ஜெல் டைப்பில் ஒன்று வரும், அந்தளவுக்கு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை நல்லா பாயில் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் அந்த ஜெல்லெல்லாம் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. சூடாக இருக்கும், பார்த்து பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா அந்த ஜெல் பிரிஞ்சு வரணும். எல்லாமே நல்லா பாயில் ஆகிருக்கு. இதில் ரோஸ்மெரியோட வாட்டரும் இருக்கும், ஃப்ளாக்ஸீடோட ஜெல்லும் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இது நேச்சுரல் ஜெல். இது நம்ம இதில் எந்த ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட் எதுவுமே போட போகிறது இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்லைனா இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சோ. மேக்ஸிமம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினாலும் அந்த ஃபில்ட்ரில் நம்ம ஃபில்ட்ரு பண்ண முடியாது. நீங்கள் கிளாத் வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லா வரும். நான் இன்றைக்கி ஃபில்ட்ரு வச்சே பண்ணிக்க போகிறேன். நமக்கு ஒரு 95 கிராம்ஸ்க்கு அந்த ஜெல் தேவை. ஸோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் லேட்டாகி நீங்கள் ஆறுனக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண முடியாது, அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 95 கிராம்ஸ்க்கு நான் இந்த ஜெல் எடுத்துக்க போகிறேன். ஜெல் பார்த்திங்கன்னா ஜெல்லி கன்சிஸ்டன்சியே தான் இருக்கும். எனக்கு கரெக்டாக ஒரு 95 கிராம்ஸ்க்கு இருந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். 95 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா தெரியும், நேச்சுரல் ஜெல். நம்ம இதில் எந்த ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட்டும் நம்ம ஆட் பண்ணலை. இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு 2 கிராம்ஸ்க்கு கிளிசரின் ஆட் பண்ண போகிறோம். வெஜிடபிள் கிளிசரின் ஒரு 2 கிராம்ஸ்க்கு. அது இன்னும் நல்லா நம்மளோட ஹேரை மாய்ஸ்சராக வைக்கிறக்கும், இது நம்ம ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஸ்கின் நல்லா மாய்ஸ்சராக வைக்கிறக்கும் ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டுமே ஹேருக்கும் ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது ஒரு 2 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள் கிளிசரின் தான் எடுக்கணும். இது நல்ல ஒரு ஹிமக்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ml நான் ரோஸ்டிப் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம், ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ்டிப் ஆயில் ஒரு 2 ml எடுத்துக்கிறேன். அது ஹேர் இன்னும் நல்லா சாஃப்டாக வைக்கிறக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கோகனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம், 2 ml. நெக்ஸ்ட்டு நான் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லது ஹேருக்கு. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, ஏதாவது இச்சினஸ் இருந்தாலும் இது நல்லாவே க்யூர் பண்ணும். லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வேறு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் எது உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹேருக்கு சம்மந்தப்பட்டது ஆட் பண்ணும்போது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.
இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் ப்ரிசர்வேட்டிவ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1 mlக்கு வந்து இஸ்காகார்ட் பேஜ் வந்து 1 mlக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரே வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரிசர்வேட்டிவ் வேணாம். நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இது நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரே ஒரு 3 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வந்து மிக்ஸ் பண்ணேன். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் பிளெண்டர் போட போகிறேன். காஃபி பிளெண்டர் தான் போடுறேன். ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவே ஆகும். பட் நான் கொஞ்சம் ரொம்ப திக்காக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போது ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்காக நான் பிளெண்டர் போடுறேன். நீங்கள் பிளெண்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக கிடைக்காது. நீங்கள் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும், கொஞ்சம் திக் ஜெல் கன்சிஸ்டன்சி. பட் எனக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணும், நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணால் அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிளெண்டர் போடுக்க போகிறேன். ஸோ அது ஈவனாகவும் நமக்கு பிளெண்ட் ஆகும், கொஞ்சம் வாட்டரியாக நமக்கு கிடைக்கும். அதனால் நான் பிளெண்டர் போடுறேன். உங்களுக்கு நல்ல திக்காக கன்சிஸ்டன்சி வேணால் பிளெண்டர் போட வேண்டாம், நீங்கள் ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்டர் போட்டால் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த திக் கன்சிஸ்டன்சி நம்ம பிளெண்டர் போடும்போது இந்த மாதிரி தான் ஆகும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் வந்து ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட pH டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அரௌண்டிங் 5 to 5.5 இருக்கணும். நம்மளோட pH பார்க்கலாம். pH பேப்பர் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். pH பார்த்தீங்கன்னா அரௌண்டிங் 5 தான் இருக்குது, கரெக்டான pH தான். இப்போ இதை நான் வந்து பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். பாட்டில் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி இருக்கணும், அப்போ தான் அதோட செல்ஃப் லைஃப் நமக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டிலில் வந்து நல்லா ஸ்டெர்லைஸ் ஆகி இருக்கணும் நமக்கு. இப்போ நான் வந்து என் கையில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நீங்கள் திக்காக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி கண்டெய்னரில் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் குளிக்க போகிறக்கு ஒரு 20 minutes முன்னாடி உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மைல்டு ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ குளிக்க போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்கின்னுக்காக இருந்தால் நீங்கள் டெய்லி நைட் ஒரு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிக்கலாம். இது கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 1 hourக்கு முன்னாடியே வெளியே வச்சுருங்க. ஏன்னா அது ரொம்ப சில்னஸாக இருக்கும். இந்த டைம் வந்து ரொம்ப குளிர்காலம், ஸோ நிறைய கோல்டு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணாமல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 1 hour இல்லை 2 hours முன்னாடியே வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுட்டு அது நல்லா சில்னஸ் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஹேருக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து 3 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு போட்டு நைட் அப்படியே படுத்து தூங்கிக்கலாம், மார்னிங் கூட வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜெல்லாகவும் உங்களுக்கு இதாகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜெல்லில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நம்மக்கிட்ட வந்து முசி ஹெர்பல்ஸில் நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நியூவாக பார்த்திங்கன்னா வந்து டோனர் அண்டு க்ரீமி ஃபேஸ் பேக் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.